ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பொட்டுக்கடலை முறுக்கு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலை முறுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியான ஒரு முறுக்கு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து இதில் பொட்டுக்கடலை ஈக்குவல் அமௌண்ட் ரைஸோடு சேர்த்து போடுறனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃப்ளார் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் வந்து 1 kg இட்லி ரைஸ், புழுங்கல் ரைஸ் அது எடுத்திருக்கேன். அதுக்கு 1 kg இட்லி ரைஸ்க்கு 1 kg பொட்டுக்கடலை, இதுதான் மெஷர்மெண்ட்டு. 1 kg புழுங்கல் இட்லி ரைஸ்க்கு 1 kg பொட்டுக்கடலை. இதை நீங்கள் வந்து இப்போ அரைக்கிற மிஷினுக்கு எடுத்துகிட்டு போங்க, ஃப்ளார் மில். அங்கே எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வாங்கிட்டு வாங்க. இது இப்போ சூடாக இருக்கும். ஃப்ளார் மில்லில் அரைச்சனால ஒரு பேசினில் பேப்பரை போட்டுட்டு இதை நீங்கள் இதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் இந்த சூடாக இருக்க ஃப்ளார் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு மாறும். இது நல்லா ஒரு 2 hours அப்படியே நம்மளோட வீட்டுக்குள்ளே வச்சுருங்க. நல்லா நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு வெசலில் பாக்ஸில் மாற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி எப்போ வேணுமோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா என்னென்ன மேக் பண்ணணுன்றதுக்கு 10 ரெட் சில்லிஸு, ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கார்லிக்கு, ஒரு டேபிள்ஸ்பூன் ஃபெனல் சீட்ஸு, பெருங்காயம், இதுதான். இப்போ மிக்சர் ஜாரில் வரமிளகா, வெள்ளைப்பூடு, சோம்பு, இது மூணையும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கண்டிப்பாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும், இல்லைனா நீங்கள் வந்து முறுக்கு மேக் பண்ணும்போது அது திப்பி திப்பியாக வரும். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக மேக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹோம் கிரவுண்டட் மசாலா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வந்து பொட்டுக்கடலை முறுக்கு மாவு, இதில் நான் வந்து 4 cups எடுத்திருக்கேன். 200 ml கப் இது. இதில் நான் வந்து 4 cups எடுத்திருக்கேன். இந்த 4 cups வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பேசினில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணிலாம் ஊற்றி பிணையும் போது கீழே மேலே சிந்தாமல் இருக்கும், அதுக்காக. ஸோ இப்போ 4 cups எடுத்தாச்சு. இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, நைஸ் உப்பு, பெருங்காயம், 1 tablespoon பட்டர் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் பட்டர் இல்லைன்னா லைட்டாக கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா கீ சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபஸ்ட்டு கை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துக்கும் அது சேரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலையும் நீங்கள் இதில் சேர்த்துருங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த மசாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மசாலா வந்து ரொம்ப காரமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஹோம் கிரவுண்டட் மசாலா பேஸ்ட் சேர்க்குறதுக்கு பதில் அஜ்வைன்னு சொல்லுவோம், ஓமம், பெருங்காயம், உப்பு, இது மாத்திரம் இந்த மாவில் போட்டு பிணைஞ்சும் நீங்கள் வந்து முறுக்கு மேக் பண்ணலாம். உங்களுக்கு வெள்ளை கலரில் முறுக்கு வரும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இது வந்து ப்ரௌன் கலரில் முறுக்கு வரும். இப்போ ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃப்ளாரை வந்து ஒரு டவ் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொண்டு வரணும். ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மேபி சம்டைம்ஸ் வந்து மாவு ரொம்ப லிக்விட் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி ஸ்லோவாக பிணைஞ்சு இந்த பக்குவத்துக்கு நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ இப்போ ஸ்லோவாக பொட்டுக்கடலை மாவு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த முறுக்கு வந்து எண்ணெயை குடிக்காது, நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறுக்கை. நம்ம வெள்ளைப்பூடு, சோம்பெல்லாம் போட்டிருக்கனால ஈஸி டைஜஸ்டபிள் முறுக்காக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ரைட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு.
ஸோ இப்போ நம்ம இந்த பெரிய உருண்டையிலேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக மேக் பண்ணி ஷேப்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம முறுக்கு உள்ள மோல்டுக்குள்ளே வைக்க முடியும். நம்ம முறுக்கு மோல்டு என்ன ஷேப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஷேப்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. இதுதான் இப்போ பொட்டுக்கடலை முறுக்கு மேக் பண்ணுற கட்டை. இந்த கட்டையில் நான் வந்து ஒரு டவ் தூக்கி உள்ளே வைக்கிறேன். இப்போ நம்ம கடாயில் இந்த மாதிரி ஃப்ளாட் கடாயாக இருக்குது தான் நல்லது. ஆயில் போர் பண்ணி ஆயில் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி இந்த கட்டையை ப்ரெஸ் பண்ணி நம்ம முறுக்கு ஷேப்புக்கு எல்லாம் கொண்டு வரணும். வந்து ரொம்ப பெரிய முறுக்காகவும் தேவையில்லை, ரொம்ப குட்டி முறுக்காகவும் தேவையில்லை, இந்த ஷேப்பில் இருந்தால் போதும். பட் ஆனால் இந்த மாதிரி ஃப்ளாட் கடாயாக இருக்கிறது தான் நல்லது. வந்து அப்போ தான் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 to 6 முறுக்காவது நம்ம ஒரு ஸ்லாட்டில் மேக் பண்ணலாம். நல்லா கனமான கடாய், இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ஹீட்டு தெரியாது. ஸோ இப்போ என்னோடய கடாய்க்கு 5 to 6 முறுக்கு நான் மேக் பண்ணுற சைஸுக்கு மேக் பண்ணலாம் ஒரு ஸ்லாட்டில். ஸோ இப்போ ஸ்லோவாக இது மீடியம் அண்ட் ஃபுல்லில் இந்த முறுக்கை வச்சு வேக வைக்கணும். பொட்டுக்கடலையும் ஜஸ்ட் இது பொட்டுக்கடலை அண்டு ரைஸுன்றனால இது டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. இதை வந்து இப்போது ஸ்லோவாக நம்ம வந்து 2 சைடும் திருப்பி விட்டு வேக வைக்கணும். இது கிறிஸ்பியாக டர்ன் ஆகிற வரைக்கும். ரொம்பவும் நம்ம ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா ரொம்ப ப்ரௌன் கலர் ஆயிரும். அதனால் ஒரு மீடியம் ப்ரௌன் வர வரைக்கும் இதை நம்ம திருப்பி விட்டு வேக விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து எண்ணெயை விட்டு ஒன்றா எடுத்துருங்க. எடுக்க போகிற பவுலில் டிஷ்யூ பேப்பரை ரேப் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸஸ் ஆயிலையும் அதை அப்சர்வ் பண்ணிடும். இப்போ நம்ம ஸ்லோவாக ஒவ்வொரு முறுக்காக எடுக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் முறுக்கு கட்டையில் இன்னொருக்கா மாவை ரீஃபில் பண்ணி இதே மாதிரி முறுக்கு புழிஞ்சு ஃபுல் டவ்வையும் நீங்கள் முடிச்சிடலாம். வந்து ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி பண்ணணும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. கட்டையில் புளியும் போது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். கட்டையில் புளியும் போது கஷ்டமாக தெரியாது, ஷோல்டர் பெயின் அதெல்லாம் தெரியாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டார் ஷேப்பாக வர்ற முறுக்கு கட்டை. இப்போ உங்கள்கிட்ட சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் கட்டையும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா தேன்குழலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக தான் வரும். ஸோ ஹோப் வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.